Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வெஜ்ஜி ட்ரீட் சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இன்றைக்கி வெஜ்ஜி ட்ரீட் சேனல் 10K சப்ஸ்கிரைபரை ரீச் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப 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 நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பசங்க எல்லாருக்கும் ஜிலேபினா ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி நம்ம ஈஸியாக வீட்டில் பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் லைட்டாக ஹீட் ஆகும்போதே ஒரு 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரையட்டும். சுகர் கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா எப்போதும் சுகரில் கொஞ்சம் அழுக்கு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இந்த பால் ஆட் பண்ணோன்னா வந்துடும். இந்த பாருங்கள், கிரே கலரில் நிறையா இருக்குது. அது அப்படியே சைடில் தங்கும். அதை அப்படியே எடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு 5-6 ஏலக்காயை பொடி பண்ணி போட்டுக்கலாம். நம்ம குலோப் ஜாமுனுக்கெலாம் வைக்கிற பதம் தான். அந்த பாத்திரத்தில் பிசு பிசுன்னு ஒட்டும்போது எடுத்து பார்த்திங்கன்னா கம்பி பதம் வந்திருக்கும். ஒரு கம்பி பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதோ வந்துடுச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் சுகர் சிரப் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை எப்படியே சூடாகவே இருக்கட்டும். இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஜிலேபிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர், இதில் ஒரு 1/4 கப் உளுத்த மாவை ஊற வச்சு அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டும் ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவு பதம் செமி சாலிடாக இருக்கணும். ரொம்பவும் கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஜிலேபி நமக்கு புழியறதுக்கு வரும். ஒரு 1லேருந்து 1.5 கப்பு தண்ணி தேவைப்படும். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பதத்தில் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சாஸ் பாட்டில் இப்போ கடையில் கிடைக்கிது, வாங்கிக்கலாம். இதில் புழியறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் ஒரு அரை அளவுக்கு மாவை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு கடாயில் நான் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் ஹீட்டில் புழிய ஆரம்பிச்சிருங்க. அந்த நம்ம போட்டிருக்கிற ஜிலேபி எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஆயில் ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் இந்த ஜிலேபியை ஒரு 2 மினிட்ஸ் போட்டுக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு மேலே போடாதீங்க, ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்காது. அப்புறம் 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணால் நம்மளோட சூடான சுவையான ஜிலேபி ரெடி ஆகிடுங்க. இப்போ பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு, வீட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் நீங்களே உங்கள் கையால் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வெளியில் சாப்பிட்டுட்டு அவஸ்தைப்படாமையே இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.